உயிர் 24. எந்த அணைக்கும் கட்டுப்படாமல் காற்றாற்று வெள்ளமாக சீறி பாய்ந்து கொண்டிருந்தவளை குழந்தையை கொண்டு கட்டி போட்டிருந்தான் சரண். அன்றைய நிகழ்விற்கு பின் இன்று வரை அவள் வாசம் சரண் வீட்டில்தான். பிரகாசத்தை மட்டுமே இலக்காக கொண்டு மூர்க்கத்தனமான பழிவெறியில் இருந்தவளுக்கு அவள் எதிரே இருக்கும் சரணும் அவன் உணர்வுகளுமே புலப்படாத போது அவளில் வளர்ந்து வரும் முகமறியா குழந்தையோ அதன் நலனோ எவ்வாறு முக்கியப்படும்? பல வருட கனவில் பாதி மட்டுமே நிஜமாகி இருக்கும் நிலையில் சரண் குழந்தையை கொண்டு அவளை கட்டி போட்டிருப்பது அவள் இலக்கை எட்டுவதற்கான வேகத்தடையாக இருந்தாலும் இத்தனை நாட்கள் வெறியுடன் ஓடிக்கொண்டிருந்தவளுக்குமே ஓய்வு தேவை என்பதால் மௌனமாகி போனாள். அது வெளிப்படையாகவே அவளுக்கு அவளே கூறிக்கொண்ட காரணம்தான் என்றாலும் அவள் மனம் மட்டுமே அறியும். சரணுடன் இருக்கப் போகும் நாட்களில் இம்முறையாவது கீர்த்தியாக அல்லாமல் தன்னை தனக்காகவே ஏற்றுக்கொள்வானா என்ற ஏக்கத்துடன் என்பது. கடந்த 1 மாத காலமாகவே இருவரும் ஒரே அறையில் இருந்தாலும் தாமரை இலை தண்ணீராகத்தான் அவர்கள் உறவு சென்று கொண்டிருக்கிறது. அதிலும் கலைவாணியின் பார்வை அவ்வப்போது அவர்கள் மீது படிந்து மீள்வதை இருவருமே உணர்ந்திருந்தனர். அதனால் தாலி கட்டிய பின்னர் கணவனாக தன் கடமைகளை செய்ய முற்பட்ட சரணுக்கு பெரும் தோல்வியே கிட்டியது. பின்னே கண்ணுக்கே புலப்படாத ஏதோ ஒரு மெல்லிய திரை அவளை அவனிடமிருந்து விலக்கி இருப்பதும் சில மாதங்களுக்கு முன்னர் ஒரே வீட்டில் இருந்தபோது அவளிடம் தோன்றிய அதே ஒவ்வாமை அவளை இப்போது நெருங்குகையிலும் தொடர்வதைக் கண்டு சரண் அதிர்ந்து போனான். எவ்வாறு இது சாத்தியம் என்று அவன் புருவம் முடிச்சிட 2 விரல்களால் அதை நீவியபடி அவன் எதிரே அமர்ந்து கலைவாணியுடன் பேசிக் கொண்டிருந்தவளை மீண்டும் ஆராய்ந்தான். ஏதோ காரணங்களால் சில மாதங்களுக்கு முன்னர் தன்னை முறையற்று அவள் அழைத்த போது ஒவ்வாமையும் அருவெறுப்பும் எழுந்தது நியாயம் என்றாலும் இப்போது அவன் மனைவி. அவனாக அவளை சாதாரணமாக நெருங்குகையிலும் அது தொடர்வது அவனுக்கே வியப்பாக இருந்தது. அதே போலத்தான் அவளும் அன்று எந்த உரிமையும் இன்றி அவனுடன் கலக்க முற்பட்டவள் இப்போது அவன் தாலியை சுமந்து உரிய அங்கீகாரத்துடன் சரண் வீட்டில் வளைய வரும் நிலையில் மனைவியாக அல்லாமல் மனிதாபிமான அடிப்படையில் சக மனுஷியாக கூட சரண் அவளை நெருங்குவதை வெறுத்தாள். குழந்தையை சுமந்திருக்கையில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றம் என்று கொண்டாலும் நிஜத்திற்கு தனக்கு என்ன வேண்டும் என்று அவளுக்கே புரியாத நிலை. அவனை அடைய வேண்டும் என்ற வெறியுடன் காய்களை நகர்த்தி கீர்த்தியை அவன் வாழ்விலிருந்து அப்புறப்படுத்தியவள்தான், மறுப்பதற்கில்லை. ஆனால் இப்போது எதையும் யோசிக்க முடியாத அளவு குற்ற உணர்ச்சி மேலோங்கி இருக்கும் நிலையில் சரண் கட்டியிருக்கும் தாலி அவளை மிகவும் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் மிகையல்ல. குழந்தையை சுமந்திருக்கையில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றம் என்று கொண்டாலும் நிஜத்திற்கு தனக்கு என்ன வேண்டும் என்று அவளுக்கே புரியாத நிலை. அவனை அடைய வேண்டும் என்ற வெறியுடன் காய்களை நகர்த்தி கீர்த்தியை சரண் வாழ்விலிருந்து அப்புறப்படுத்தியவள்தான், மறுப்பதற்கில்லை. ஆனால் இப்போது எதையும் யோசிக்க முடியாதளவு குற்ற உணர்ச்சி மேலோங்கி இருக்கும் நிலையில் சரண் கட்டியிருக்கும் தாலி அவளை மிகவும் பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் மிகையல்ல. அறையில் சுருண்டு படுத்திருந்த கீர்த்தியை நெருங்கிய கலைவாணி அம்மாடி என்றழைக்க மெல்ல கண் விழித்தவள் எழுந்தமர்ந்தாள். கையோடு கொண்டு வந்திருந்த உணவை அவளிடம் கொடுத்து, சீக்கிரம் சாப்பிடுமா, சரண் உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக வந்துட்டு இருக்கான் என்றதும் என்றும் இல்லாத அளவு அவள் பார்வை மாஞ்சையுடன் கலைவாணி மீது பதிந்தது. சென்னையிலும் சரி இங்கு வந்த பின்பும் சரி தன் மீது எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி அன்பை பொழியும் ஜீவன் அல்லவா. அதிலும் எவ்வித ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் குறைந்தபட்ச கேள்வி கூட கேட்காமல் சரணிடம் தன் குழந்தையை அவர்கள் வீட்டு வாரிசு என்று கூறிய அன்பின் வடிவமல்லவா அவர். சொல்லப்போனால் இந்த 1 மாத காலமாகவே அவளை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் ஒரு ஜீவன் என்றால் அவள் குழந்தைக்கு அடுத்து அது கலைவாணிதான். என்னதான் சரண் மீது அளவற்ற காதல் என்பதை விட வெறித்தனமான நேசம் கொண்டிருந்தவளுக்கு சில மாதங்களாகவே குற்ற உணர்ச்சி அதிகரித்தது. அது அவளை மேலும் குழப்பி இருக்க அவனை காயப்படுத்த வேண்டாம் என்று சரணிடமிருந்து முற்றாக விலகி போனவள் கலைவாணியிடம் ஒட்டிக்கொண்டாள். சரண், தீபிகா, நாதன், கீர்த்தி என்று இதுநாள் வரை பிரகாசம் மீதான பழிவெறியில் குறுக்கே வரும் யார் நசுக்கப்பட்டாலும் அதை பற்றிய கவலை கொள்ளாதவள் அன்று சென்னையில் இம்மூதாட்டி மனம் வெறுத்து அவளுக்காக சரணை சபிப்பதை காணவும் தன்னால் தானே அவருக்கு இத்தனை மனவேதனை என்று உள்ளுக்குள் வெகுவாக கூசி போனாள். அன்று முடிவு செய்தவள்தான் இனியும் அவரை காயப்படுத்தக்கூடாது என்று. இன்று வரை அவருக்கு பணிவிடை செய்பவள் அவரிடம் அதையே பின்பற்றுகிறாள்.
கலைவாணியும் வந்ததிலிருந்து மகனையும் மருமகளையும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார். தன் மகனை காதலித்து அவனுக்காக பெற்றோரை எதிர்த்து அவனுடன் வாழ சென்று இப்போது அவன் தாலியை சுமந்திருக்கும் பெண்ணிடம் இத்தகைய விலகலையும் ஒட்டுதல் அற்ற தன்மையையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. இவர்களை பற்றிய வருத்தமே அம்மூதாட்டியின் நிலையை மேலும் மோசமடைய செய்தது. நிறை மாதத்தை நெருங்கி கொண்டிருப்பவளுக்கு உடல் உபாதைகள் படுத்தி எடுக்கும். சரண் அவளுக்கு உதவ முன் வந்தாலும் திடமாக மறுத்து விடுவாள். அவனும் அதற்கு மேல் வாதிட்டு அவனை வதைக்காமல் ஒதுங்கி விடுவான். பின்னே இன்று வரையிலுமே எதையும் மனம் திறந்து பேசாதவளை கட்டாயப்படுத்தி எதையும் செய்விக்க அவனுக்கு மனம் இடம் கொடுக்கவில்லை. ஆனாலும் பல நேரங்கள் அவள் படும் பாட்டை சகிக்க முடியாமல் சரண் கடுமையாக அவளை நடத்த வேண்டி இருந்தது. இதோ இப்போதும் இறுதி ஸ்கேன் எடுக்க வேண்டி ஒரு வாரமாக அவளை அழைத்து கொண்டிருப்பவனுக்கு பிடி கொடுக்காமல் தவிர்த்து கொண்டிருக்கிறாள். காலையே தயாராக இருக்குமாறு எச்சரித்துவிட்டு சென்றிருந்தவன் அவள் உண்டு முடிக்கவும் அவளோடு மருத்துவமனைக்கு கிளம்பினான். ஸ்கேன் எடுத்து முடித்தவர்கள் 2ஆம் தளத்தில் இருந்த மருத்துவரின் அறைக்கு செல்ல வேண்டி லிஃப்டை நோக்கி சென்றனர். அது உபயோகத்தில் இல்லாது போக அருகே இருந்த எஸ்கலேட்டரை நோக்கி சரண் நகர அவளும் அவனை பின்தொடர்ந்தாள். வழக்கமாக அதில் ஏற மறுப்பவள் சரண் அருகே இருக்கையில் அவன் கரத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டு கண்களை மூடி அதில் பயணிப்பாள். அவள் செய்கைகளை எண்ணி பார்த்தவனின் இதழ்கள் அழகாக மலர திரும்பி தன் கரத்தை நீட்டி, கீர்த்தி என் கையப்பிடி என்று தொடங்கியவன் விழி விரித்து நின்று விட்டான். இருக்காதா பின்னே சரணை முந்திக் கொண்டு தயக்கமோ பயமோ சிறிதும் இன்றி வயிற்றில் ஒரு கரம் பதித்து எஸ்கலேட்டரில் ஏறி சென்று கொண்டிருந்தாள். காட்சி பிழையோ தான் காண்பது என்று அதை நம்ப மாட்டாதவனாக சரண் கண்களை கசக்கிக் கொண்டு மீண்டும் பார்க்க அதற்குள் மேல்தளம் சென்றிருந்தவள் மருத்துவரின் அறைக்குள் நுழைந்திருந்தாள். சரண் எத்தனை நிமிடங்களுக்கு சிலையாக சமைந்து போயிருந்தானோ அவனுக்கே தெரியாது. அவன் பின்னால் இருந்தவர், சார் கொஞ்சம் ஒதுங்குங்க என்றதில் தன் நிலை அடைந்தவன் பலத்த யோசனையுடனே மருத்துவரின் அறைக்கு சென்றான். அவன் உள்ளே நுழையும் போது மருத்துவரிடம் அவள் உரையாடி கொண்டிருந்தாள். அதுவும் தேர்ந்த மருத்துவரைப் போல மருத்துவ வார்த்தைகளை கொண்டு எதிரே இருந்தவரிடம் அவள் பேசுவதை ஒருவித அதிர்ச்சியுடனே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட நிலைதான். பின்னே சென்னையில் தன்னுடன் இருந்த 2 வாரங்களும் அவள் என்ன செய்வாளோ ஏது செய்வாளோ என்ற பதைப்பதைப்புடனே நாட்களை கழித்தவன் அவளிடம் இருந்த மாற்றங்களை கூர்ந்து கவனிக்க தவறியிருந்தான். தவறினான் என்பதை விட அவள் செயல்களில் அருவெறுத்து போனவன் அவளை திரும்பியும் பார்க்க விரும்பவில்லை என்பதுதான் பொருந்தும். ஆனால் இப்போது தன் மனைவி என்றான பின் அவளுடனே தன் வாழ்வு என்ற நிலையில் காலம் முழுக்க தாமரை இலை தண்ணீராகவே பயணிக்க முடியாது என்ற நிதர்சனம் அறிந்தவன் முயன்று தன் மனதை அவள் புறம் செலுத்த கடின முயற்சி எடுத்திருந்தான். பேசி முடித்தவள் அவனை கடந்து செல்லவும் மருத்துவரை நெருங்கி தன் சந்தேகங்களை கேட்டான் சரண். அவரது பதில்கள் இவனை மேலும் திகைப்பில் ஆழ்த்தியது. தலையை பிடித்து கொண்டு வெளியில் வந்தவன் கீர்த்தியை தேட அவளோ இரத்த பரிசோதனை அறையின் முன் அமர்ந்திருந்தாள். உடனே அங்கு சென்றவன், என்ன இங்க உட்கார்ந்திருக்க என்றான். பார்த்தா தெரியல, டெஸ்ட் கொடுக்கதான் என்றவள் சட்டென திரும்பி அமர அப்போதுதான் அவள் குரலின் வேதத்தை சரண் உணர்ந்தான். அவளிடமிருந்து விலகி சென்றவன் அலைபேசியை எடுத்து எழிலுக்கு அழைக்க, சொல்லு சரண் என்றான். அண்ணா, நான் கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க என்றவன் தன் சந்தேகத்தை கேட்க சில நொடிகள் நெற்றியை தட்டி யோசித்த எழிலும் அன்றைய நாளை நினைவு கூர்ந்து தான் கவனித்ததை சொல்லி, என்னடா திடீர்னு இப்படி கேட்குற, கீர்த்தி எப்படி இருக்கா, எனி ப்ராப்ளம் என்றான். சொல்றேனா, இப்போ கொஞ்சம் வேலையா இருக்க, நானே அப்புறம் வரேன் என்று அழைப்பை துண்டித்தவன் அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்றான். கொட்டும் மழை நீரையும் பொருட்படுத்தாமல் விழிகள் செவ்வானமாக சிவக்க இறுகிய முகத்துடன் வண்டியை செலுத்தி கொண்டிருந்த சரணின் மனம் உலைக்களமென குதித்து கொண்டிருந்தது. அன்று மருத்துவமனையில் இருந்து ரிப்போர்ட்டை பெற்று அதை பார்த்து கொண்டு வந்தவனின் பார்வை ஒரு இடத்தில் நிலை குத்தி போனது. தன் கண்கள் பொய்யுரைக்க கூடுமோ என்ற ஐயத்துடன் மீண்டும் அதை சரிபார்த்தவன் அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டான். இருக்காதா பின்னே, எத்தகைய துரோகம், ஏமாற்றம், அதிலும் ஆள்மாறாட்டம் என்பது அவன் கனவிலும் எதிர்பார்க்காத ஒன்றல்லவா. இத்தனை மாதங்களாக தன் உணர்வுகளுடன் விளையாடியவள் தன்னவள் அல்ல, வேறு யாரோ ஒருத்தி என்பதை அறிந்த நொடி சரணின் மனம் ரணமாகி போக விழிகளில் வெறுமை படர்ந்தது. பலவித யோசனைகளுக்கு பின் ஒருவேளை அது அச்சுப்பிழையாக இருக்கக்கூடுமோ என்று எண்ணியவன் லேபிற்கு சென்று சரிபார்க்க அவர்களும் அவன் சந்தேகத்தை உறுதி செய்தனர்.
அதில் சரணின் சீற்றம் இருமடங்காகி போனது. சென்னையில் அவள் தன்னுடன் இருந்த நாட்களை எண்ணி பார்த்தவனுக்கு அப்போதுதான் அவள் பேச்சு, பார்வை, செய்கைகளுக்கான அர்த்தம் புரிந்தது. வழிநெடுக மனதில் எழுந்த காட்சிகளின் கணம் தாழாமல் மேலும் மேலும் வேகத்தை கூட்டியவன் மனம் அத்தனை சீற்றம் கொண்டிருந்தது. ஒரு வழியாக வீட்டை அடைந்தவன் முகத்தில் வழிந்த மழை நீரோடு போட்டிருந்த செருப்பையும் கழற்ற மறந்தவனாக உள்ளே நுழைந்தான். அங்கே கூடத்தில் அவனுக்கு முதுகு காட்டி அமர்ந்திருந்த கீர்த்தி அவன் அரவத்தில் திரும்பி அவனை கண்டதுமே, தேங்க் காட் சரண், உங்களுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் என்றவளின் குரலில் அத்தனை பதற்றம். இட்ஸ் அன் எமர்ஜென்சி சரண், குயிக், உங்கள் ரூமில் செகண்ட் கபோர்டில் கீழே ரேக்கில் இருக்கிற பெட்டிக்குள்ளே என்னோட மெடிக்கல் பேக் இருக்குது, சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க என்றபடி அவள் மடியில் படுத்திருந்த கலைவாணியின் பல்சை சோதித்தவள், பயப்பட ஒன்றும் இல்ல அத்தை என்று அவர் முகத்தை துடைத்தாள். அவள் கூறிய மெடிக்கல் பேக் என்ற வார்த்தை அவன் சந்தேகத்தை ஊர்ஜிதப்படுத்தியது. ஆக்ரோஷத்தின் உச்சியில் இருந்தவனின் கோபத்தை அவள் வார்த்தைகள் இரட்டிப்பாக்க அழுத்தமான காலடிகளுடன் அவளை நெருங்கியவன் கொண்டு வந்த ரிப்போர்ட்டை அவள் முகத்தில் விட்டெறிந்து, யார் நீ என்று கர்ஜித்திருந்தான். சரண் அவ்வாறு கேட்டதுமே ஒரு நொடி அவள் விழிகள் திகைப்பில் ஆழ்ந்தது. மறுகணமே ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு அவனை பார்த்தவளின் பார்வை, என்று இருந்தாலும் இதை எதிர்கொள்ளத்தானே வேண்டும் என்ற செய்தியை தாங்கியிருந்தது. அவன் கர்ஜனையில் அவள் ஒன்றும் பெரிதாக அதிர்ந்து விடவில்லை. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் சரண், திஸ் இஸ் எமர்ஜென்சி. உங்கள் அம்மாவை காப்பாற்றுறது தான் இப்போ முக்கியம். நான் யாரு என்னன்னு எல்லாமே அப்புறம் சொல்கிறேன். அட்லீஸ்ட் ப்ளீஸ் ஹோல்டர் என்றவாறே கலைவாணியை சரணின் மடியில் சாய்த்தவள் தன் அறைக்கு சென்று மின்னல் வேகத்தில் மருத்துவ பையோடு திரும்பியிருந்தாள். ஸ்டெத்தஸ்கோப்பை எடுத்து கலைவாணியின் இருதய துடிப்பை சோதித்தவள் தன் பையில் துழாவி ஒரு மருந்து குப்பியை எடுத்து அதில் இருந்த மருந்தை சிரஞ்சில் ஏற்றி அவருக்கு செலுத்தினாள். மற்றும் ஒரு குப்பியை எடுத்து அதில் இருந்தவற்றை பாதி அளவு அவருக்கு செலுத்தி துரிதமாக செயல்பட்டாள். அதில் அடுத்த சில நொடிகளில் கலைவாணியின் வலி மட்டுப்பட மெல்ல உறக்கத்திற்கு சென்றார். அவரது உடல்நிலை குறித்து இங்கு வந்த சில நாட்களிலேயே தெரிந்து கொண்டவள் அவசரத்திற்கு தேவைப்படும் என்று அவருக்கான மாத்திரை மருந்தை வாங்கி வைத்திருந்தாள். அது இப்போது கை கொடுக்க அவர் உறங்குவதை கண்டவள் மருந்து குப்பிகளையும் செனஜையும் எடுத்து முறையாக சுற்றி குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு வந்தாள். ஒருவித பிரமிப்புடனே அவள் செயல்பட்டதை கண்ட சரண் அதிர்ச்சி நீங்காத குரலில், நீங்க என்று அவள் முன் சுட்டு விரல் நீட்டியவன், அம்மாக்கு ஒன்றும் இல்லையே, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணுமா என்று கலைவாணியை கையில் ஏந்தி கொண்டு கேட்டான். நோ நீட், நான் கொடுத்தது அவங்களுக்கான மெடிசின்ஸ் தான், ஆல்ரெடி வாங்கி வச்சிருந்தேன். நத்திங் டு வரி. மயக்கத்தில் இருக்காங்க, உள்ளே படுக்க வச்சிருங்க, அவங்க கண் விழிக்க எப்படியும் இன்னும் 3 மணி நேரம் ஆகும் என்றதில் அன்னையை அறையினுள் படுக்க வைத்து விட்டு வந்தவன் மீண்டும் அவளிடம், இப்போ சொல்லுங்க, ஹூ ஆர் யூ? என் பாப்பு எங்க? அவளுக்கு என்ன ஆச்சு? நீங்க எப்படி அவள மாதிரியே இருக்கீங்க என்று அடுக்கடுக்காக கேள்விகளை தொடுத்திருந்தான். இத்தனை நாட்கள் சரணுடன் இருந்தது கீர்த்தி இல்லையெனில் இவள் யார்? எதனால் கீர்த்தியாய் வேடம் பூண்டாள்? அவளுக்கும் கீர்த்திக்கும் என்ன சம்பந்தம்? பிரகாசம் மீதான அவளின் தீரா பழிவெறி எதனால்? அவள் நோக்கம் என்ன? அது நிறைவேறியதா என்பதை அடுத்த பாகத்தில் காணலாம். ஹெல்லோ செல்லக்குட்டீஸ், என்ன உயிரில் உறைந்த உறவே கதையின் முதல் பாகம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சதா? அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இதுவரைக்கும் கதை கேட்டுட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த ஹைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. நான் சீக்கிரமே அடுத்த பாகத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.